ஆரம்ப காலத்தில் முஅ்தஸிலா என்று ஒரு கூட்டம் இருந்தாங்க. இவர்கள் சூனியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதெல்லாம் சூனியம்னா ஒன்றும் கிடையாது அப்படின்னு சூனியத்தை மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. குர்ஆன் ஹதீஸை அதில் உள்ளபடி நம்பி ஏற்று பின்பற்றக்கூடிய மக்களாகிய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத். இப்போ ஊரில் ஒரு கூட்டம் இருப்பாங்க சுன்னத் வல் ஜமாத்னு, அதை கண்டுக்காதீங்க. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்று சொல்லப்படுகின்றவர்கள் சூனியம் என்று ஒன்று இருக்கிறது. கவனிங்க, பாயிண்டாக சொல்கிறேன். சூனியம் என்று ஒன்று இருக்கிறது, அதை கற்பதும் கற்றுக் கொடுப்பதும் குஃப்ரு, அதை செய்வதும் அது சம்பந்தமான செயல்களில் ஈடுபடுவதும் அல்லது பிறரை ஈடுபட தூண்டுவதும் இதுவும் குஃப்ரு, ஷிர்கு. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. அடுத்ததாக, ஒருவன் யாருக்காவது சூனியம் செய்தால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அந்த சூனியம் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. சூனியத்துக்கென்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சுய சக்தி கிடையாது. அல்லாஹ் நாடினால்தான் அது அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். 102வது வசனம் பக்ரால அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், வமாஹும் பிதார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். அந்த சூனியத்தை கொண்டு அவர்கள் எவருக்கும் தீங்கு செய்ய முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தாலே தவிர. அப்ப இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? சூனியம் என்று ஒன்று இருக்கிறது, அதை ஒரு மனிதனால் செய்ய முடியும். அப்படி செய்தால் யாருக்கு அது செய்யப்படுகிறதோ அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், கொஞ்சம் தூங்குறவங்கலாம் கவனமாக கேளுங்க, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அது யாருக்கும் எந்த தீங்கையும் செய்ய முடியாது. இதுதான் நம்ம நம்பணுங்க. புரியுதா? இன்றைக்கு நம்மிலிருந்தே உருவான ஒரு கூட்டம், குர்ஆனை நாங்கள் ரொம்ப தூய்மையாக பின்பற்ற போகிறோம், ஹதீஸுகளெல்லாம் களை எடுத்து ரொம்ப சரியாக பின்பற்ற போகிறோம் என்று சொல்லி நாளுக்கு நாள் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இப்போ மக்களை சூனியத்திலிருந்து தடுக்கணும், சூனியத்தில் மக்கள் நிறைய பேர் போகிறாங்க, இந்த மாதிரி அவர்களுக்கு கிருத்திரவமாக மூளை சூனியத்துக்கு மக்கள் போகாமல் தடுக்கணுங்கிறதுக்கு எச்சரிக்கைகளை சொல்லணும். அது எவ்வளோ பெரிய பாவங்கிறத சொல்லணும். உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் ஒரு பாதையை ரூட்டை போடலாமானா போடக்கூடாது. அப்படி போட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, சூனியம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அதெல்லாம் சும்மாங்க, சூனியம்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொன்னாங்க. புரியுதா? சொல்லிவிட்டு அதுக்கு நிறைய வியாக்கியானம், குர்ஆன் ஆயத்தை அப்படி வளைச்சி இப்படி வளைச்சி, இந்த 102வது ஆயத்திற்கு பாருங்க அல்-பக்ரால, இதுக்கு மட்டும் 10 எடிஷனில் 10 மாதிரி தர்ஜுமா செஞ்சு முடிச்சிட்டாங்க குழப்பத்தில். அப்புறம் நிறைய ஹதீஸுகளை மறுக்கிறது, புகாரில் உள்ள ஹதீஸை மறுத்தாங்க, அதை மறுத்தாங்க, இதை மறுத்தாங்க, எல்லாம் மறுத்துட்டு கடைசியில் பாருங்க, இதுதான் வழிகேட்டுடைய உருவத்தை முகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஆதாரம். சஹீஹான ஹதீஸ்லாம் மறுத்துட்டாங்க. மறுத்துவிட்டு பலவீனமான ஒரு ஹதீஸை வச்சு மக்களால் கண்டுபிடிக்க முடியாதுல்ல யாருக்கும், எங்கே போய் முஸ்னத் அஹ்மதுடைய ஒரு அறிவிப்பை தேடி அதனுடைய அறிவிப்பாளரை தேடி தரம் பார்க்கறதுக்குள்ளார இவங்களுக்கு ஹயாத்து முடிஞ்சிடும். அது ஒரு பலவீனமான அறிவிப்பு. அந்த பலவீனமான அறிவிப்பை சொல்லி மக்களை அப்படியே பயமுறுத்தி, பார்த்தீங்களா இந்த ஹதீஸில் எப்படி வந்திருக்குது, அந்த ஹதீஸில் என்ன இருக்குன்னு சொன்னால் நோனிங்க, 3 பேர் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு அந்த ஹதீஸில் வருது. இந்த மாதிரி நிறைய ஹதீஸ் இருக்குது, 3 பேர் போக மாட்டாங்க, பல நேரங்களில் பல மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு வார்த்தை என்ன வருதுன்னா, முஃமினுன் பி சிஹ்ரின், நல்லா கவனிங்க, சிஹரை ஈமான் கொள்ளக்கூடியவன்னு வருது. எப்படி வருது? சிஹரை, நல்லா கவனிங்க, முஃமினுன் பி சிஹ்ரின்னு வருது. இவங்க எப்போதுதான் தங்களுக்கு வளர்ச்சி ஒரு ஹதீஸ ஆதாரம் காட்டுறதா இருந்தால் அரபியை சொல்லவே மாட்டாங்க, அந்த டிரான்ஸ்லேஷன் வச்சு தான் விளையாடுவாங்க. அப்போ இந்த மூமினுங்கிற வார்த்தைக்கு சிஹரை நம்பிக்கை கொண்டவர்னு சொல்லிட்டு தமிழ் அர்த்தம் செஞ்சு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, சூனியம் இருக்குது, சூனியத்தால் பாதிப்பு ஏற்படும் நம்பினீங்கன்னா நீங்கள் சூனியத்தை ஈமான் பண்ணிட்டீங்க, சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்போ சூனியம் பார்த்தீங்களா, சூனியம் இருக்குன்னு சொன்னால் புரியுதா இல்லையா உங்களுக்கு? சூனியம் இருக்குன்னு சொன்னால் சொர்க்கம் போக முடியாதுன்னு வருது. முஃமினுன் பி சிஹ்ரின், சூனியத்தை நம்பக்கூடியவர்னு வருதுமா. சூனியத்தை நம்பக்கூடியவர் சொர்க்கம் போக மாட்டார். சூனியம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க சூனியத்தை நம்பிட்டீங்க. சூனியம் புரியுதா இல்லையா?
சூனியம் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா சூனியத்தை நம்பிட்டீங்க, சொர்க்கம் போக முடியாது அப்படின்னு சொன்னவன மக்கள்லாம் மணிங்க ஆமாண்ணா சூனியம் இல்லைடான்னு ஆயிடுச்சு. இதுக்கு எப்படி உதாரணம் சொன்னால் கொஞ்சம் கேளுங்க. இந்த ஹதீஸில் இது முதல்ல அறிவிப்பாளரின் அடிப்படையில் பலவீனமானது. சரி, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஹதீஸில் என்ன வார்த்தை வருது? முக்மினும் பிசிஹரின், சூனியத்தை சிஹரை ஈமான் கொள்பவன் வருது. என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுது? சிஹரு இருக்கு என்று சொல்பவன் அங்கே வரல. புரியுதா? சிஹரை ஏற்றுக்கொண்டவர் என்று வரல. எப்படி வருது? சிஹரை ஈமான் கொண்டவர்னு வருது. அப்ப ஈமான் என்றால் என்ன அர்த்தம்? நாம் அல்லாஹுவை ஈமான் கொண்டோம் என்று சொல்றோம், ரசூலுல்லாஹுவை ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறோம், வேதத்தை ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறோம். என்ன அர்த்தம் அதுக்கு? அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம் என்றால் அல்லாஹ் என்பவன் ரப்பு, அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது, அவன் தான் படைத்தான், அவன் தான் மஅபூத் என்று நம்புவது. நபிமார்களை ஈமான் கொண்டோம் என்றால் என்ன அர்த்தம்? நபிமார்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்டவர்கள், அவர்கள் உண்மையானவர்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு தூது செய்தியை சொல்வதற்காக வந்தவர்கள், அதான் அதுக்கு அர்த்தம். வேதங்களை ஈமான் கொள்கிறோம். என்ன அர்த்தம்? வேதங்கள் என்பது அல்லாஹுவால் இறக்கப்பட்டவை, அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் உண்மையானவை, அவற்றை கொண்டு நாம் அமல் செய்ய வேண்டும். இதுக்கு பேர் தானே ஈமான் கொள்வது. இப்ப இதான் சரியான அர்த்தம். ஈமான் என்பதற்கு சரியான அர்த்தம் என்ன? இதான் அர்த்தம். அப்ப ஹதீஸில் சொல்லப்பட்டது, ஹதீஸ் பலவீனமா இருந்தாலும் ஹதீஸில் சொல்லப்பட்டபடி கருத்து சரிதான். ஏன்? சூனியத்தை ஈமான் கொண்டவர் என்றால் என்ன அர்த்தம் வரும்? சூனியத்தை கொண்டு பாதிப்பு ஏற்படும், சூனியத்தை செய்பவர், அதை ஏற்றுக்கொள்பவர், ஷைத்தானுக்கு அந்த ஆற்றல் இருக்கு என்று நினைத்து ஷைத்தானை வணங்குபவர், ஷைத்தானை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த செயலை செய்பவர். எப்படி அல்லாஹ்வை நம்பக்கூடியவர் என்றால் என்ன அர்த்தம்? ஈமான் கொள்ளக்கூடியவர் என்றால் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர். புரியுதா இல்லையா? அந்த அர்த்தம் தானே வரும். இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? சூனியம்னு ஒன்று இருக்குன்னு சொன்னாலே அது இந்த ஹதீஸில் கட்டுப்படுன்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. இப்லீஸ் இருக்கானா இல்லையாமா? ஷைத்தான் இருக்கானா இல்லையா? இப்ப இப்லீஸ் இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க? இப்லீஸ் இருக்காங்கிறீங்க. இப்ப நல்லா கேட்குறீங்க. நான் கேட்குற கேள்வி, இப்லீஸை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா, இப்லீஸை ஈமான் கொண்டீங்களா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இப்லீஸ் என்ற ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்வது ஈமான்ல உள்ளது. இப்ப இப்லீஸை நிராகரிக்கணும், சூனியத்தை நிராகரிக்கணுங்கிற மாதிரி. இப்லீஸை நிராகரிக்கணுங்கிறதுக்கு அர்த்தம் இப்லீஸ்னு ஒருத்தன் கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம். மக்கள் ஷைத்தானை வணங்குறாங்க, சிலையை வணங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஷைத்தான் ஒருத்தன் இல்லவே இல்லை, இப்லீஸ்னு ஒருத்தன் இல்லவே இல்லைன்னு சொல்றதா புத்திசாலித்தனம்? புரியுதா உங்களுக்கு? அப்ப இப்லீஸை நாம் நம்பிக்கை கொள்கிறோம். எப்படி நம்புறோம்? அதாவது இப்லீஸ் என்ற ஒருத்தர் ஷைத்தானை, கெட்டவனை அல்லாஹ் படைத்திருக்கிறான், அவனை ஈமான் கொள்றதல்ல, அவன் இருக்கிறான் என்று நம்புறது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அவனை ஈமான் கொள்வது என்றால் என்ன அர்த்தம்? அவனை வழிபடுவது. அதை யார் செய்யறா? சிலை வணங்கிகள் செய்யறாங்க, மற்றவங்க செய்யறாங்க. மூமின்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு ஷைத்தானை, இப்லீஸை நிராகரிக்கிறோம். அப்ப இப்லீஸை நிராகரிக்கிறோம் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லை, இப்லீஸ்னு ஒருத்தன் இல்லைன்னு மறுக்கிறதல்ல, அது இன்னொரு திரும்ப ஒரு குஃப்ர்ல போய் விட்டுரும். ஏன்? இப்லீஸ் என்று ஒருவன் இருக்கிறான், அவன் அல்லாஹ்விடத்துல பேசி இருக்கிறான், அல்லாஹ் அவனுக்கு கட்டளையை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் அவனை சபிச்சிருக்கிறான் என்பதெல்லாம் குர்ஆன்ல இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இப்லீஸ் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்வது அது ஈமானுடைய ஒரு அம்சத்துல வரும். புரியுதுங்களா? இப்லீஸை கொண்டு நடக்கும் என்று நம்புவது, இப்லீஸை வழிபடுவது, அதுதான் இப்லீஸை ஈமான் கொள்வது. அது குஃப்ர் ஷிர்க்ல வந்துடும். புரியுதா? அப்ப இதே மாதிரி தான் சூனியம் இருக்கு என்று நம்புவதும், சூனியத்தால் அல்லாஹ் நாடினால் பாதிப்பு ஏற்படும் என்று நம்புவதும் அது ஈமான்ல உள்ளது. எது குஃப்ர்ல உள்ளது? சூனியம் சக்தி, அதற்கு சக்தி இருக்கிறது, சூனியத்தை செய்வது, சூனியத்தை கொண்டு ஷைத்தானை வழிபடுவது, அதுதான் ஷிர்க் குஃப்ர்ல உள்ளது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறது. அந்த ஹதீஸை ஒரு வாக்குவாதத்திற்கு ஆதாரத்துக்கு தகுதியானது என்று ஏற்றுக்கொண்டாலும் அதில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? சிஹரை ஈமான் கொண்டவர் என்று வந்திருக்கு. அப்ப ஈமான் கொண்டவர் என்றால் என்ன அர்த்தம்? அதை செய்பவர், அதில் ஈடுபடக்கூடியவர், அந்த சூனியத்தை கொண்டு ஷைத்தானை
வணங்கக்கூடியவர் என்ற அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப இதிலிருந்து அவங்களுடைய வாதம் எவ்வளவு தவறானது, இதுக்காக குர்ஆன் ஆயத்தில் எவ்வளவு குளறுபடி செய்கிறாங்க, சஹீஹான ஹதீஸுகளை எவ்வளவு மறுக்கிறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரியா? நம்ம தாருல் ஹுதா நெட்டில் யூடியூப்பில் 7 மணி நேரம் இது குறித்த தனி வகுப்பு இருக்குது. இந்த சூனியங்கிற தலைப்புடைய 7 hours உங்களுக்கு அந்த கிளாஸ் இருக்குது. இந்த ஆயத்துக்கு அந்த சூரத்துல் பக்ராவுடைய 102வது வசனத்துக்கு அதிகமாக யாருக்கு விளக்கம் தேவையோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் புரிய வரும்.